அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் திலகத்தோடைய பராசக்தி திரைப்படம் பற்றியும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் பற்றியும் இங்கே நாம் பார்க்க இருக்கோம். நடிகர் திலகத்தோடைய பராசக்தி 1952 வருஷம் வந்த படம். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் இந்த படம் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட போர் அடிக்காது, ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம். வசனம் கலைஞர் அவர்கள் சூப்பராக பின்னி எடுத்திருப்பார் இந்த படத்தில். வசனம் ரொம்ப நீளமான வசனங்கள் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன வசனங்கள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ்லேயே ரொம்ப அருமையாக நிறைய வசனங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும். இப்போ இந்த படத்தோடைய கதை சுருக்கம் என்னன்றது ரொம்ப சுருக்கமாக இப்போ பார்க்கலாம். இந்த படம் 1952 வந்தது. ஆனால் கதை 1942 வருஷம் நடந்த மாதிரியான கதை. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் நடந்த ஒரு கதைன்னு சொல்லிட்டு முன்னாலேயே டைட்டில் போடுவாங்க. அதாவது இந்த படம் கல்யாணி அப்படிங்கிற ஒரு பெண்ணை சுற்றியே வரக்கூடிய ஒரு கதை. கல்யாணிக்கு தாய் கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்காங்க. மதுரையில் இருக்காங்க இவங்க. கல்யாணிக்கு 3 அண்ணன்கள். யார் அப்படின்னா, பெரிய அண்ணன் சகசரநாமம், அடுத்தது எஸ் ராஜேந்திரன் அவர்கள், 3வது நடிகர் திலகம் அவர்கள். இதில் இலட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு முதல் படம் இதுதான். நடிகர் திலகத்துக்கும் இதுதான் முதல் படம். இப்போ 3 பேர் அந்த கல்யாணிக்கு அண்ணன்களாக இருக்காங்க. கல்யாணிங்கிறவங்க ஸ்ரீ ரஞ்சினி அப்படிங்கிற ஒரு நடிகை, ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இதில் என்ன அப்படின்னா, கல்யாணிக்கு திருமணம் நிச்சயமாகுது மதுரையில். அண்ணன்கள் ரங்கூனில் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அழைப்பு வருது அவங்க அப்பா கிட்டேருந்து. கல்யாணத்துக்கு இவங்க 3 பேரும் புறப்படலாம் அப்படின்னா, உலகப்போர் நடந்துக்கிட்டு இருக்க நேரம் அப்படின்னால 3 பேருக்கும் டிக்கெட் கிடைக்கல, ஒருத்தருக்கு மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கிது. அப்போ நடிகர் திலகத்தை கடைசி தம்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்புகிறாங்க. அவர் தங்கைக்கு வேணுங்கக்கூடிய நிறைய பரிசு பொருள் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக புறப்படுறார் கப்பலில். இங்கே சென்னைக்கு வந்த உடனே ஒரு நாட்டியக்காரிக்கிட்ட ஏமாந்துடுறார். இந்த நாட்டியக்காரிக்கிட்ட ஏமாந்துட்டு தான் கொண்டு வந்த பொருள்கள் எல்லாத்தையும் இழந்து, பணத்தை இழந்து, ரொம்ப ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுறார். கடைசியில் ஒரு வழியாக அவர் மதுரைக்கு போயிடுறாரு. அங்கே போனால் ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, தங்கையோடைய கணவன் ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. தங்கைக்கு குழந்தை பிறந்துடுது. அந்த பிறந்த அன்னைக்கே அவர் கணவர் இறந்துடுறாரு. அந்த அதிர்ச்சியில் அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அப்போ அந்த கல்யாணிங்கிற அந்த பெண் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு இட்லி கடை வச்சு நடத்துகிறாங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் 3 கயவர்கள் கெட்டவங்க குறுக்கிடுறாங்க. அதில் அங்கே வீட்டுக்கிட்டேயே இந்த இட்லி கடை வியாபாரம் பண்ணும்பொழுது அங்கே ஒரு ரவுடி வந்து வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பார். அப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அங்கே வந்துடுறார். வந்து ஒரு பைத்தியக்காரன் மாரி, அண்ணன் சொல்லிக்க மாட்டார், பைத்தியக்காரனாக நடிப்பார் தங்கை முன்னால். அவர் அந்த கெட்டவனை அடித்து துரத்திடுறாரு. அப்போ கல்யாணி வீட்டை விட்டு மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. எங்கேன்னா திருச்சிக்கு வந்துடுறாங்க. திருச்சிக்கு வந்துட்டு அங்கே ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க. யாருன்னா வி.கே. ராமசாமி அவருடைய வீட்டில். வி.கே. ராமசாமி கெட்டவர், அவரும் கற்பை சூறையாட பார்ப்பார். அப்போ அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் வந்துடுவாங்க. சரி, பராசக்தி கிட்ட போய் தன்னுடைய குறைய சொல்லான்னு கோயிலுக்கு போனால், அந்த கோயில் இருக்கக்கூடிய பூசாரி கற்பை சூறாட பார்ப்பார். அப்போ கல்யாணி தன்னுடைய குழந்தைய கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணியில் மேலே பாலத்திலேருந்து விசைவி கீழே போட்டுருவாங்க. இதற்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, ரங்கூன்லேருந்து அவங்க அண்ணன்
2 பேரும் எஸ்எஸ்ஆரும் சகசரநாமும் நடந்தே புறப்பட்டு வராங்க. வர வழியில் ஒரு குண்டு வீச்சில் எஸ்எஸ்ஆர் காணாது போயிடுறாரு. அவர் என்ன ஆகிறாருங்கிறத நமக்கு சொல்ல மாட்டாங்க. அப்போ எல்லாம் தேடுவாங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவர் சகசரநாமம் இங்கே திருச்சிக்கு வந்துட்டு அவர் பெரிய நீதிபதியாக இருப்பார். ரொம்ப செல்வ செழிப்போடு இருப்பார். சிவாஜி கணேசன் அப்போ தங்கையை தேடிக்கிட்டு அங்கே வந்துக்கிட்டு இருப்பார். அவரும் அங்கே திருச்சி பக்கம் வந்துடுறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைய தண்ணியில் போட்ட உடனே தானும் தற்கொலை பண்ணலாம்னுக்கும் பொழுது காவல்துறை அதிகாரிகள் அந்த பொண்ணை கல்யாணியை கைது செஞ்சு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே தான் கோர்ட்டில் தன்னுடைய அண்ணனை சகசரநாமம் நீதிபதியாக இருக்கார். ஆனால் தெரியாது, தங்கைக்கும் தெரியாது, அதே போல் அவருக்கும் தங்கையை தெரியாது. நீ என்ன பேர், நீ எதற்காக இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி நீதிபதி கேட்கும் பொழுது தன்னுடைய பேர் கல்யாணி, எனக்கு அண்ணன் சந்திரசேகரன், குணசேகரன், ஞானசேகரன் சொன்ன உடனே இவருக்கு தெரிஞ்சிடும். அப்படியே மயங்கிடுவார். இந்த செய்தித்தாளில் போட்டிருப்பாங்க, இந்தமாரி ஒரு பெண் குழந்தையை கருணை கொலை செய்வதற்காக போட்டான்னு போட்டிருப்பாங்க. இந்த நடுவில் நடிகர் திலகம் அவர்களுக்கு பண்டரிபாய் ஒரு அறிமுகமாகறாங்க. இந்த படத்தில் பண்டரிபாய் எல்லா படத்துலேயும் அழுதுட்டு இருக்கக்கூடிய பண்டரிபாய் இந்த படத்தில் அழகு பொம்மையாக இருப்பாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக ஒரு பொம்மை மாதிரி இந்த படத்தில் வருவாங்க. நல்ல வசனங்கள்லாம் பேசுவாங்க. இந்த படத்தில் சிவாஜி கணேசனுக்கு நிறைய அறிவுரை சொல்லுவாங்க. நீ பண்ணினது தவறு, நீ இப்படிலாம் பண்ணிடக்கூடாது, இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பண்டரிபாய் பேப்பரை பார்த்துட்டு சிவாஜி கணேசனை கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு வராங்க. எப்படி வராங்க அப்படிங்கிறதெல்லாம் மீதி கதையெல்லாம் நம்ம படத்தில் பார்க்கணும். எப்படி இந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. அந்த குழந்தை என்னாச்சு, இவங்க எல்லாம் எப்படி ஒன்று சேர்றாங்க, எஸ்எஸ் ராஜேந்திரன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் மீதி கதை. இதில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சுவையான சில ஹைலைட்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இந்த படத்தில் சிறப்பான காட்சின்னா இந்த பாடல்கள் எப்படி அப்படின்னா எல்லா பாட்டும் அருமையாக இருக்கும். அதில் இந்த நாட்டியக்காரி ஒரு பாட்டை பாடுவாங்க பாருங்கள், இந்த ஓ ரசிக்கும் சீமானே. அது அந்த பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட பாட்டு, அந்த பாட்டை இப்போ கேட்போம். ரசிக்கும் சிம்மானே வா, ஓ ரசிக்கும் சிம்மானே வா, ஜொலிக்கும் உடை அணிந்து களிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சிம்மானே, ஓ ரசிக்கும் சிம்மானே வா, ஜொலிக்கும் உடை அணிந்து களிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். கச்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கச்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கண்டு, கச்சிலையின் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதமின்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதமின்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. தினம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சிம்மானே, ஓ ரசிக்கும் சிம்மானே வா, ஜொலிக்கும் உடை அணிந்து களிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். அடுத்தது பண்டரிபாய். அந்த காலத்திலேயே எப்படின்னா ஒரு காதல் காட்சி, அதாவது அந்த காதல் காட்சி எப்படின்னா கனவு காட்சி. பாருங்களேன், 1952 கனவு காண்ற மாதிரி ஒரு சீன். அது பண்டரிபாய் கனவு காணுவாங்க. அந்த பாட்டு அருமையான பாட்டு. அது என்ன பாட்டு அப்படின்னா, புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே அப்படிங்கிற பாட்டு.
மனதை தொட்டு போனவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போனவரே உங்கள் எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. இளம் மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. இளம் மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. உம்மை